அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரின் மீதும் ஏராளமான அருட்கிருபைகளை ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு செய்து கொண்டிருக்கிற அன்றாட உதவிகளை, அருள் கிருபைகளை என்ன நினைத்தால் கூட நம்மால் எண்ணி முடிக்க முடியாது என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் கணக்கிட நினைத்தால் உங்களால் கணக்கிட முடியாது என்கிற அளவிற்கு ஏராளமான அருளை, கிருபைகளை, உதவிகளை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அல்லாஹ் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறான். அவ்வாறு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிற அந்த அருட்கிருபைகளில் நமக்கு அல்லாஹ் பிள்ளைகளை வழங்கி நம்மை பெற்றோராக ஆக்கியிருக்கிறான். அது மிகப்பெரிய அருள். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கவில்லையோ, யாருக்கு பிள்ளைகள் இல்லையோ, வாரிசுகள் இல்லையோ, அவர்கள் அதனுடைய அருளை மிக அதிகமாகவே உணர்ந்திருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் செலவிடுகிற நேரம், அவர்கள் செலவிடுகிற பொருளாதாரம், அவர்களுடைய உழைப்பு, அவர்களின் கவலை, அவர்களின் சிந்தனை எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கிற பொழுது அது எத்தனை பெரிய பேர் அருள் என்பதை அவர்களிடத்திலே போய் நாம் கற்றுக்கொண்டு வர வேண்டும். அவ்வளவு பெரிய அருள். அது இல்லாதவங்களுக்கு தான் புரியுது. இருக்கிறவங்க அதனுடைய அருளை புரிந்து கொள்ளாம, அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்காம, கல்யாணம் முடித்தோம், சந்தோஷமா இருந்தோம், அல்லாஹ் பிள்ளைய கொடுத்துட்டான், சம்பாதிக்கிறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் என்றது ஒரு மிக சாதாரணமான ஒரு காரியத்தை கடந்து செல்வதை போலத்தான் நம்மள அதிகமானவங்க கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளில் மிக குறிப்பிடத்தகுந்த முக்கியமான அருளாக பெற்றோராக இருப்பது ஆகப்பெரிய அருள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய இடத்துல அதை கொண்டு போய் அல்லாஹ் நமக்கு நிறுத்துகிறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே மிக உயர்ந்த பதவி, மிக உயர்ந்த பொறுப்பு, மிக உயர்ந்த கண்ணியம் ஒருவருக்கு வழங்கப்படுகிறது என்றால் அது பெற்றோருக்கு தான். அது மாதிரியான ஒரு கண்ணியமோ, பதவியோ, அதிகாரமோ, அந்தஸ்தோ வேற யாருக்கும் உலகத்துல இல்லை. அவ்வளவு பெரிய உயர்வான இடத்துல கொண்டு போய் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பெற்றோர்களை நிறுத்தி வைக்கிறது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். அவனை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று உம் இறைவன் உமக்கு விதித்திருக்கிறான். ஒபில் வாலிதைனி யஹசானா. பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் உங்கள் இறைவன் விதியாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்பது இஸ்லாத்தில் எவ்வளவு உயர்வான, எவ்வளவு முக்கியமான, அதுதான் இஸ்லாம். அது இல்லாட்டி இஸ்லாமே இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் இல்லாட்டி இஸ்லாம் இல்லைல்ல. ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வருவதா இருந்தாலே லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஒத்துக்கிட்டு அதை கடைபிடிப்பேன்னு சொன்னா மட்டும்தான் அவர் முஸ்லீமாகவே மாறுவார். அப்ப எதனால் ஒருவர் முஸ்லீமாக மாறுகிறாரோ, முஸ்லீமாக இருக்கிறாரோ, முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறாரோ அந்த விஷயத்தை சொல்லிட்டு அதோட சேர்த்து இதை அல்லாஹ் விதியாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். ஒபில் வாலிதைனி யஹசானா. அதுக்கு அடுத்த சென்டென்ஸ், அடுத்த வாக்கியத்தில் அதனுடைய சேர்த்தே சொல்லுகிறான், பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யணும் என்பதையும் உங்கள் இறைவன் விதியாக்கி இருக்கிறான். இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் என்று குர்ஆன் பல இடங்களில் பேசுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நாம நன்றி செலுத்தோம்னா அல்லாஹ் நமக்கு அதிகமாக தருவான், நன்றி மறந்தோம்னா அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். குர்ஆன்ல உள்ள அற்புதமான சில சொல்லாடல்கள் இருக்கிறது. அதுல ஒரு சொல்லாடல் என்ன அப்படின்னா, இறைவனுக்கு நன்றி செலுத்து. ஒரே விஷயத்தை ரெண்டு பேரை பத்தி அல்லாஹ் சொல்கிறான். அனிஷ்குருளி வலிவாலிதைக்க. உன் இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். இறைவனை வணங்குங்க, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க. இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க, பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரே மாதிரியான சொல்லாடலை அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் பெற்றோர்களை கொண்டு வச்சு சொல்லுகிற அளவிற்கு பெற்றோர்களை மகத்துவம் நிறைந்த இடத்துல அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். நபிகளார் இடத்துல வந்து கேட்கிறாங்க, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ். அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுக்கு அதிகமா பிடிச்சமான காரியம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகளார் சொல்றாங்க, ஸலாத்து அலா வக்திஹா. உரிய நேரத்துல தொழுகிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான அமல். உடனே அவர் கேட்கிறார், சும்மா ஐயூன், அடுத்து அதுக்கு அடுத்த நிலையில எது இருக்கிறது? பிர்ருல் வாலிதைன். பெற்றோருக்கு நல்ல முறையில் நடந்துக்க, நன்மை செஞ்சுக்க. அதுதான் தொழுகைக்கு அடுத்த. தொழுகை இஸ்லாத்துல முக்கியமான முதல் கடமை நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்த இடத்தை எதை வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ்னு பார்த்தா பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு நீங்க நன்மை செய்யுங்க அப்படின்னு ரெண்டாவது இடத்துல. போய் எவ்வளவு உயர்ந்த இடத்தில் பெற்றோர் வைக்கப்படுகிறார்கள் என்று பாருங்கள். இப்படி பெற்றோர் குறித்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்தஸ்து குறித்து சிந்தித்தால் இஸ்லாமிய மார்க்கம் ஆக உயர்ந்த உன்னதமான இடத்துல. ஜிஹாதுக்கு செல்வது இஸ்லாத்தில் மிகப்பெரியதுதான். ஜிஹாதிலே ஒருவர் உயிர் துறக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கிற மரியாதையை போல, மதிப்பை போல, பரிசை போல வேறு எந்த நன்மை செய்கிறவருக்கும் பரிசளிக்கப்படுவதே இல்லை. அவ்வளவு பெரிய பரிசு ஜிஹாதில் போய் அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போய் யார் உயிர் துறக்கிறாரோ அவருக்கு வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜிஹாதில் கலந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு நபித்தோழர் வர்றார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹய்யுன் வாலிதாக்,
உங்க பெற்றோர், உன்னுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறாங்களா? ஆமாங்கிறார். ஃபீஹிமா ஃபஜாஹித், அவங்க 2 பேருக்கு போய் நீ பணிவிட பண்ணு. அப்ப இந்த ஜிஹாதின் வழியாக கிடைக்கப்படுகிற பெரும் நன்மையை பெற்றோருக்கு உபகாரம் செய்வதன் வழியாக ஒரு முஸ்லிம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது என்றால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த உயர்வை சிந்தித்து பாருங்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நபித்தோழர்கள் கேட்ட சில கேள்விகளை எடுத்து சொல்லி அந்த கேள்விகளுக்குரிய பதிலையும் அல்லாஹ் சொல்றான். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே உம்மிடத்திலே எதை செலவிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். எதை செலவு பண்ணணும்னு கேட்கிறாங்க. இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்? இதை செலவு பண்ணு, அதை செலவு பண்ணு, இதான பொருத்தமான பதிலா இருக்கும். ஆனா இந்த கேள்வியை கேட்டுட்டு அல்லாவே அதுக்கு பதில் சொல்றான். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குல் மா அன்ஃபகதும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன், நல்லதிலிருந்து எதை செலவு பண்ணாலும் முதல்ல பெத்தவங்கள்ல இருந்து ஆரம்பி செலவை. எதை செலவு பண்ணணும்ன்றது கேள்வி. அந்த கேள்விக்கு ரொம்ப ஷார்ட்டா நல்லதுல இருந்து செலவு பண்ணுங்கிற அந்த ஒத்த சொல்லோட முடிச்சுட்டு அந்த கேள்விகளை இல்லாத விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஃபலில் வாலிதைன், அந்த செலவை நீ எங்க இருந்து ஆரம்பிக்க, அதான் மேட்ரு. நீ செலவு பண்ற விஷயத்தை விட யாருக்கு செலவு பண்ற அது ரொம்ப முக்கியமானது. நல்ல விஷயத்தை செலவு பண்ணணும், ஹலாலான பொருளை செலவு பண்ணணும். ஆனா இந்த ஹலாலான பொருளை முதல்ல எங்க இருந்து அந்த செலவை நீ ஆரம்பிக்கணும். ஃபலில் வாலிதைன் வல் அக்ரபீன் வல் யதாமா வல் மசாக்கீன், முதல்ல உன் பெத்தவங்களுக்கு செலவு பண்ணு, அடுத்து உன் சொந்தக்காரங்களுக்கு செலவு பண்ணு, அடுத்து நீ அனாதைகளுக்கு செலவு பண்ணு, அதுக்கடுத்து நீ ஏழைகளுக்கு செலவு பண்ணுன்னு இந்த ஆர்டரை அல்லாஹ் சொல்லி தருகிறான். இப்ப இப்படியாக நீங்கள் திருமறை குர்ஆனையும் நபிகளாரின் போதனைகளையும் எடுத்து பார்த்தால் பெற்றோர் என்கிற அந்த பொறுப்பு, அந்த பதவி, அந்த அந்தஸ்து, அதற்கு இணையாக வேறு எதையுமே உலகத்தில் அல்லாஹ் நமக்கு முன்னால் நிறுத்தவில்லை என்கிற அளவிற்கு மாபெரும் உயர்ந்த ஸ்தானத்திலே, சிம்மாசனத்திலே தூக்கி அல்லாஹ் அமர வைத்திருக்கிறான். இவ்வளவு பெரிய பொறுப்பை அல்லாஹ் ஏன் வழங்கினான்? எதற்காக வழங்கினா? நீ பிள்ளைய பத்துட்ட, கல்யாணம் முடிச்சுட்டப்பா, பிள்ளை பிறந்துருச்சு, உனக்கு ஒரு அடிமை கிடைச்சிட்டான், நீ சந்தோஷமாயிரு, அவன் உனக்கு எல்லா பணிவிடையும் செய்வான், நீ அவனை ஆட்டி படைச்சு ஒரு பெரிய அதிகாரம் பண்ணிக்க என்பதற்காக இந்த பெற்றோர் என்கிற பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எந்த ஒரு சிறப்பு, எந்த ஒரு நியமத், எந்த ஒரு கிருபை வழங்கப்படுவதாக இருந்தாலும் அதற்கு ஏற்ப அங்கே தியாகங்கள் தேவைப்படும், அதற்கேற்ப கட்டளைகள் பிறப்பிக்கப்படும், அதற்கேற்ப சோதனைகள் அங்கே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் எந்த உழைப்புக்கு ஏற்ற கூலியத்தான் கொடுக்கப்படுமே தவிர உழைப்பில்லாம கூலி கிடையாது. அப்ப இவ்வளவு பெரிய அந்தஸ்தை நீங்க அடையணும்னா அதுக்கு நீங்க என்ன உழைக்கிறீங்க? அதுக்கான உழைப்பு நம்ம இடத்துல பெற்றோர்கள், எல்லா பெற்றவங்களும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதுலயும் புள்ள பக்கத்துல உட்கார்ந்து கேட்கறான், பேச்சை கேட்காத புள்ள நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லுங்க, அஜர்த்து நல்லா சொல்லுங்க அப்படின்னு கூட 2 சொல்ல வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். நான் பெத்தவனா இருக்கிறேன், நான் தந்தையா இருக்கிறேன், நான் தாயா இருக்கிறேன். அப்ப என் பிள்ளைக்கு அறிவுரை சொல்வதன் வழியாக என்னுடைய கண்ணியம் என் பிள்ளை இடத்துல உயரும் பொழுது அவன் சம்பாதிச்சு பணத்தை கொண்டு தருவான், அவன் எனக்கு மரியாதை செய்வான், அவன் எனக்கு கீழ்ப்படிவான், நான் சொன்ன மாதிரி அவன் நடந்துக்குவான் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோமே. இதற்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா? அந்த பெற்றோராக இருப்பதற்கு, அதை மகிழ்வதற்கு அந்த இடத்திலே நாம் தகுதியோடு தான் அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற மனநிலை, உத்தரவாதம் எத்தனை பெற்றோர்களால் வழங்க முடியும்? ஆமா, நான் இவ்வளவு பெரிய கண்ணியத்துக்கு தகுதியானவன் தான். ஏன் இந்த பெற்றோர் என்கிற பொறுப்பு எப்படி வழங்கப்படுகிறது? உங்களுக்கு சோதனைக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களின் செல்வங்களில் சோதனை இருக்கிறது, அதுபோல உங்கள் பிள்ளைகளிலும் உங்களுக்கு சோதனை தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஹாதா மின் ஃபضل ரப்பி லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர், இவை என் இறைவனின் அருட்கொடை, நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறக்கிறேனா என்பதை சோதிப்பதற்காக என் இறைவன் எனக்கு வழங்கி இருக்கிறான். இந்த பிள்ளைகள் என்கிற அருட்கொடை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான், நான் நன்றியோடு இருக்கிறேனா சோதிக்கிறதுக்கு தான். நான் கரெக்டா நடக்கிறேனா, பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கிறேனா, அவங்களை இந்த சமுதாயத்துல நல்ல மனிதர்களாக நான் அவங்களை வளர்த்து உண்டாக்கி கொண்டு போய் நான் அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் அவங்களை அர்ப்பணம் பண்றேனா என்ற கேள்வி எல்லாம் மறுமையில் இருக்கு. வெறுமனே கொடுக்கப்பட்ட நியமத்துகளை பத்தி சும்மா விட்டுற மாட்டான் அல்லாஹ். லா துஸாலுன்ன யௌமைதின் அனின் நஈம், ஒவ்வொரு நியமத்துகளை பற்றி வந்த நாளில் கேள்வி கேட்கப்படுவீர்கள். பெற்றோர் என்கிற நியமத்து குறித்து கேள்வி கேட்கப்பட மாட்டீங்களா? உங்களுக்கு நமக்கு வழங்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து நாம் கேள்வி கேட்கப்பட மாட்டோமா? நம்ம எத்தனை பேர் அதில் கவனத்தோடு அக்கறையோடு இருக்கிற யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் பிள்ளை வளர்ப்பிலே பெற்றோர் என்கிற பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் தோன்றியதிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு இவ்வளவு மெனக்கெட்டிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இத்தனை ஆண்டு கால எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஓடி இருக்கிறதோ, எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஓடி இருக்கிறதோ,
இத்தனை லட்சம் ஆண்டுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளையை ஒழுக்கமுள்ளவர்களாக, இரையச்சமுடையவர்களாக, இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்வதற்கு, அவர்களை பயிற்றுவிப்பதற்கு நாம் எடுக்க வேண்டிய அளவிற்கு முயற்சியை உலகத்தில் இதுவரை தோன்றிய எந்த மனித சமுதாயமும் முயற்சி எடுத்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை? இன்னைக்கு அவ்வளவு தூரம் பிள்ளைங்களை நாசமாக்குகிற, தலைமுறையை வீணாக்குகிற, அவர்களுடைய எல்லா உணர்வுகளையும் சீரழிக்கிற, இஸ்லாமிய நெறிமுறைகளில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு போக செய்கிற எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தூரம் திறக்கல, எல்லார் கையிலையும் திறந்து உட்கார்ந்து இருக்கு. மொபைல் வழியாக, சமூக வலைதளம் வழியாக, இன்ஸ்டாகிராம் வழியாக, பேஸ்புக் வழியாக, இது போன்ற இணையதளங்களின் வழியாக எல்லா சீர்களும், எல்லா அமானிதங்களை மீறுவது, பொய் பேசுவது, ஏமாற்றுவது, திருடுவது, பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவது, என்னென்ன குறைகள், கேடுகள், தீமைகள் மனித குலத்தில் இருக்கிறதோ அத்தனை தீமைகளும் அதெல்லாம் செய்யப்பா, செஞ்சாதான் முடியும், அப்பதான் வாழ முடியும், அப்பதான் முன்னேற முடியும், அப்பதான் சம்பாதிக்க முடியும், அப்படியெல்லாம் வாழ்ந்து வாழ்க்கையில என்ன அனுபவிக்கிறோமோ அனுபவிச்சு முடிச்சிடணும் என்றெல்லாம் திரும்ப 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 எங்க திரும்பினாலும் மூலச்சலவை செய்யப்படுகிறது. எதை பார்த்தாலும், எந்த பக்கம், எந்த வீடியோ பார்த்தாலும், எந்த ஆடியோ பார்த்தாலும், எந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் இதற்கு எதிராக பேசுகிறவரின் குரல் அப்படியே ஈன குரலாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒலிக்கிறது. ஒரு யூடியூபுக்குள்ள உள்ள போங்க, உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிற செய்திகளில் அதிகமானது எது, குறைவானது எது? அதிகமானது நீ உலகத்தை அனுபவி, எல்லாம் பண்ணி பெரிய ஆள் ஆகணும், அவ்வளவுதான் உன் லட்சியம், அவ்வளவுதான், பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய பதவியை பிடிக்கணும், பெரிய அந்தஸ்துக்கு வரணும், அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும், பிரபலம் ஆயிரணும். பிரபலத்துக்கு நான் என்ன செஞ்சேன், அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன பண்ணா, எல்லா பிராடுத்தனங்களையும், எல்லா பித்தராட்டங்களையும், எல்லா ஏமாற்றங்களையும் செய்வதற்கான ஆசை ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. பெரியவர்கள் நாமே தடுமாறுகிற பொழுது 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, உலகத்தில் நிறைய பார்த்துட்டோம், நிறைய அனுபவப்பட்டுட்டோம், உலகம் ஒண்ணும் இல்லைங்கிறத ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட புரிதல் வழங்கப்பட்டு அதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிற பெரியவர்களாக இருக்கிற 40 கடந்தவர்களே அதிலே சலனப்பட்டு வீழ்கிறோம் என்று சொன்னால் 12 இருப்பவர்கள், 15 இருப்பவர்கள், 18 இருப்பவர்கள், 22 இருப்பவர்கள் நம்முடைய வளர்ப்பிலே வளர்ந்து இப்பதான் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறான். அதுல எதையெல்லாம் கத்துக்கிறானோ அதையெல்லாம் அவன் எப்படி பார்ப்பான்? நாமே பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு உலகத்துல இப்பதான் உலகத்துக்கு புதுசா வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஆன நம்ம புள்ள எப்படி பிரிச்சு பார்ப்பான்? அப்ப அவனுக்கு ஒரு கைட்லைன் வேண்டாமா? ஒரு வழிகாட்டுதல் வேண்டாமா? ஒரு நெறிமுறைப்படுத்துகிற வேலைகள் வேண்டாமா? நம்ம எத்தனை பேர் அதில் கவனம் செலுத்துற கேள்வி அவ்வளவுதான். இப்போ இல்ல பாடம் நடத்துற விஷயம்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு அது குறித்த கவலை இருக்குதா, அக்கறை இருக்குதா, அதுக்கான வேலைகள் நீங்க செய்றீங்களா? சின்னதா பெருசா ரெண்டாவது உங்க அறிவுக்கு உட்பட்டு, உங்க அனுபவத்துக்கு உட்பட்டு நான் என் பிள்ளைய நேர்வழிப்படுத்த இது உலகத்தை சீர்திருத்தணும் பேசுறோம். உலகத்துடைய தீமைகளை பத்தி புலம்புறோம். உலகம் அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் ஆகத்தான் செய்யும். அதை தடுக்கணும்ல, அதை சீர்திருத்தம் பண்ணணும்ல. அந்த சீர்திருத்தத்தை எப்படி பண்றது? இது மாதிரி மேடை போட்டு பேசுறது, ஜும்மாக்கள்ல பேசுறது, அது ஒரு சின்ன பார்ட்டு. நீங்கள் இந்த உலகத்தை சீர்திருத்துவதற்கு உங்கள் கரங்களில் இருக்கிற உங்களுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா, நீங்க உங்க வீட்டை, உங்க பிள்ளைய, உங்களுடைய மனைவிய, உங்களுடைய சுற்றத்தை, உங்கள் குடும்பத்தை சீரமைப்பதன் வழியாக இந்த உலகத்தை சீரமைப்பதிலே நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள். எங்கேயோ உள்ள யாரோ ஒருத்தர் நீங்க போய் நேரடியாக சீர்திருத்தம் பண்ண முடியாது. ஆனா இங்க ஆரம்பிச்சு வை. அவன் அப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அந்த பேச்சை முதல்ல விடு. நான் எப்படி இருக்கேன், என் மனைவி எப்படி இருக்கா, என் புள்ள எப்படி இருக்கு, அதை சரி பண்றதுக்கு நான் என்ன செய்யறேன்? நீ சரி பண்ண ஆரம்பி. ஒன்ன பார்த்து பக்கத்து வீடு, அவனை பார்த்து அடுத்த வீடு, அவனுக்கு அடுத்து அடுத்த வீடு. அப்படியே உலகம் ஒரு நாள் உன்னுடைய சீர்திருத்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலகமாக மாறலாம். நபிகளார் அப்படித்தானே செஞ்சாங்க. இது வெறும் கற்பனை இல்லை. ரசூலுல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை எல்லாத்துக்கும் புரட்டி போடுற ஒரு பெரிய தத்துவத்தை கொண்டு வந்து உலகத்துல பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. எப்படி நபிகளார் எப்படி செஞ்சாங்க? எடுத்து உலகம் அப்படி போனாங்களா? அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணா? முதல்ல ரசூலுல்லாஹ் சீர்திருத்தம் பண்ணணும். நீங்க சரியாவுங்க, இக்ரா பிஸ்மி, நீங்க படிங்க, உங்களை சரி பண்ணிக்கங்க. யா அய்யுல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர். போர்வை போர்த்தி இருப்பவரை எழுவீராக. முதல்ல நீங்க எந்தீங்க, நீங்க தக்பீர் சொல்லுங்க, நீங்க உங்களை சுத்தப்படுத்திக்கங்க. உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு
அந்த ரசூலுல்லாஹ்விடம் இருந்த அந்த கேரக்டர் அவங்களுடைய குடும்பத்துல, அவங்களுடைய நண்பர்களிடத்துல, அவங்களுடைய ஊராரிடத்துல, பக்கத்துல இருக்கிற ஊர்காரங்களிடத்துல, பக்கத்தில் உள்ள நாட்டுக்காரங்களிடத்துல ஒரு கட்டத்துல உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறது. அதற்கான கவலை முதலில் வேண்டும். முதல் படி என்ன தெரியுமா? இதெல்லாம் சீர்திருத்தணுங்கிற உணர்வு உங்க உள்ளத்துல வந்துருச்சுன்னா அடுத்து நீங்க அல்லாஹ்விடத்துல கையேந்த ஆரம்பிச்சிருவீங்க. இந்த கையேந்துதல் மார்க்கம் சொல்ல எவ்வளவு நுணுக்கமா மார்க்கம் சொல்லுது பாருங்க. நம்ம பிள்ளைங்களை வச்சுக்கிட்டே இன்னும் நம்ம விதிமுறைகளை வகுக்கல, பிள்ளைக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும், எப்ப சொல்லிக் கொடுக்கணும், எப்படி உரையாடணும், எதுவுமே இல்லை. ஏதோ பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படியோ பிறந்த பிறகும் அப்படித்தான் வேவண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா மார்க்கம் எப்படி சொல்லுது தெரியுமா? கல்யாணம் முடிஞ்ச உடனே நீ அடுத்து குழந்தைங்களுக்கு ஆசைப்படுவீங்க. குழந்தை வேணும்னு நினைக்கிற தருணத்திலேயே நல்ல குழந்தையா இருக்கணும் என்பதற்கான முன்னேற்பாடுகள் ஆரம்பிச்சிரு மார்க்கம் சொல்லுது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்தாங்க. ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً. இறைவா எனக்கு ஒரு தூய வாரிசை, நல்ல புள்ளைய, ஒழுக்கமுள்ள புள்ளைய எனக்கு நீ குடு அல்லாஹ். புள்ள வர்றதுக்கு முந்தைய புள்ளையத்தான் அல்லாஹ். எல்லாரும் கேட்கறான் புள்ளை இல்லாதவன்லாம். புள்ளையத்தான்னு கேட்கறது இல்லை இஸ்லாமிய மரபு. ذُرِّيَّةً طَيِّبَةً, தூய புள்ளையத்தா. இதுதான் இஸ்லாமிய மரபு. அதற்கான ஏற்பாடுகள் என்ன? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம். இல்லறம் தான் குழந்தைக்கான அந்த அந்த விதையை ஊன்றுகிற அந்த செயல். அதை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது? இல்லறத்தில் ஈடுபட போகிறவன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய், அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இறைவா ஷைத்தானை விட்டும், ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு எங்களையும், எங்களுக்கு நீ இந்த இல்லறத்தின் வழியாக நீ தர இருக்கிறாயே ரிஸ்க் வாரிசுகள், அந்த வாரிசுகளையும் நீ காப்பாற்று. எப்ப நினைக்கணுமா? இல்லறத்துல ஈடுபடுற நேரத்துல புள்ளைய யோசிக்கணுமா? அந்த புள்ளைய ஷைத்தானுடைய தீங்குல இருந்து காப்பாத்துறதுக்கு அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கணுமா? இன்னும் புள்ளைய வரல, கரு உண்டாகல, குழந்தை உண்டாச்சா இல்லையா ஒண்ணுமே இல்லை, இனிமேதான் இல்லறத்தில் ஈடுபடவே போகணும். அப்பவே நீ புள்ளைய நல்ல புள்ளையா, ஷைத்தானுடைய தீங்குல இருந்து பாதுகாக்கப்பட்ட புள்ளையா இருக்கணும்னு எண்ணத்தை விதை அப்பம் போடு. நீ கல்யாணம் முடிஞ்ச உடனே போடு, இல்லறத்தில் ஈடுபடும் போது போடு, அதன் பிறகு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போடு. நம்ம எத்தனை பேர் நம்ம குழந்தைகளோடு உரையாடுகிறோம் யோசிச்சு பாருங்க. கடந்த 2 மாசத்துல, 1 மாசத்துல, 10 நாள்ல அவர்களுடைய படிப்பை பத்தி பேசியிருப்போம், பள்ளிக்கூடத்துக்கு போனியா கேட்டிருப்போம், ஹோம்ஒர்க் எழுதினியா கேட்டிருப்போம், ஏன் லீவ் போட்டேன்னு கேட்டிருப்போம், காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருப்போம். இது எல்லாம் நீங்க மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாம் செய்யறாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம், ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்போம், துவச்சு கொடுத்துருப்போம், அவனை பராமரிப்பு வேலைகள்லாம் செஞ்சிருப்போம். அது மனுஷன் மட்டும் இல்லைங்க, ஆடு மாடு கழுத குதிரை பன்னி நாய் பறவைகள் முதற்கொண்டு எல்லாம் தன்னுடைய வாரிசுகளை பராமரிக்கிறது. அதுல ஒண்ணு நீங்க பெரிய சிறப்பு இல்லை. எங்கேயோ போய் காட்டுல எதையோ சில விதைகளை தின்னுட்டு, பழங்களை தின்னுட்டு, வாயின் ஓரத்துல சேமிச்சு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கூட்டுக்கு வந்து தான் குஞ்சுடைய வாயிலே கொடுக்கிறதே பறவை. அதை விடவா நம்ம பெருசா செஞ்சு விட்டோம்? எல்லாம் செய்யத்தான் செய்யறோம். அதை தாண்டி அவர்களுடைய ஒழுக்கத்திற்காக, நேர்மைக்காக, முன்னேற்றத்திற்காக, இறையச்சத்திற்காக, மார்க்க நெறிமுறைகளுக்கு உட்பட்டவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நாம இந்த 10 நாள்ல என்ன பேசணும், 1 மாசத்துல என்ன பேசணும், 6 மாசத்துல என்ன பேசணும்? நெஞ்சில கை வச்சு கேட்டு பாருங்க. நம்மள எத்தனை பேருக்கு இதுக்கு நேர்மையான துணிவான ஆண், ஆம் நான் என் பிள்ளைகளிடத்திலே இணை வைப்பை பற்றி பேசினேன், தொழுகையை பற்றி பேசினேன், ஒழுக்கத்தை பற்றி பேசினேன், சீரழிந்து கிடக்கிற இந்த உலகத்தை பற்றி பேசினேன். உலகம் அப்படித்தான் உன்னை ஆசாபாசங்களை தூண்டு அந்த பக்கம் போயிடாதப்பா அப்படின்னு என் பிள்ளையோடு உட்கார்ந்து அமர்ந்து உரையாடினேன் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சமூக வலைதளத்தில் தொடர்ந்தா முஸ்லிம் சமூகத்தினுடைய பிள்ளைகள், வாலிபர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம். அந்த உலகம் அப்படி, மற்றவங்க இருக்கட்டும், அது அவங்களுக்கு அதை பத்தியான நெறிமுறைகள் இல்லை, கட்டுப்பாடுகள் இல்லை, அதுதான் உலக வாழ்வு அவங்களுக்கு அது. ஆனா நமக்கு, நம்ம சமூகத்துக்கு வழிகாட்டுதல் இல்லையா? அது குறித்த போதனைகள் சொல்லப்படலையா? கொஞ்சம் மனசுக்குள்ள நாம தான் இந்த உலகத்தை சீர்திருத்தணும்னு சொன்னா, நம்ம வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டை சீர்திருத்தினா போதும், முடிஞ்சிச்சு, உலகம் சீராயிடுச்சுன்னு அர்த்தம். நபிகளார் பார்த்து அல்லாஹ் சொல்லலாம், தொழுகைய உலகத்துக்கெல்லாம் சொன்னாங்க தான் ரசூலுல்லாஹ். ஆனா ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொன்னான், வஉமுர் அஹ்லக பிஸ்ஸலா, உன் குடும்பத்தை தொழுவுமாறு ஏவு. இப்ராஹிம் நபி கையேந்தினாங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي,
இந்த இறைவா என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகை நிலைநாட்டுவோராக ஆக்கு. நபி உலகத்துக்கெல்லாம் தூதர் தானே, அந்த சமுதாயத்துக்கெல்லாம் தொழுகை நிலைநாட்டுவோராக ஆக்குன்னு கேட்டிருக்கலாம் தானே. சீர்திருத்தத்தினுடைய துவக்கம் எங்கே தேவைப்படுகிறது? நம்மிடத்தில், நம் மனைவியிடத்தில், நம் பிள்ளைகளிடத்தில். என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணங்குவதிலிருந்து காப்பாற்றி விடு இறைவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக குர்ஆன் சொல்கிறது. நம்முடைய குடும்பத்தில் அதற்கான மாகுலை உண்டாக்கணும், மார்க்கம் குறித்து பேசணும். வீடுகள் அந்த பேச்சுக்களே இல்லை. அன்றாட தேவைகளுக்கான பேச்சுக்கள் இருக்கிறது, சண்டைகளுக்கான பேச்சுக்கள் இருக்கிறது, பிள்ளைகளை குறை சொல்லுகிற பேச்சுக்கள் இருக்கிறது. அதை தாண்டி மார்க்க விழுமியங்களை போற்றுகிற பேச்சுக்கள், விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள். அதுவும் ஒரு 5 வயசு 4 வயசு 6 வயசு இருக்கும் போதாவது கொஞ்சமாவது உரையாடல் இருக்கிறது. 14 15 16 போகிற பொழுது இடைவெளி அதிகமாகிக்கொண்டே போகிறது. அவன் உலகத்தோடு போறான், அவங்க வீட்டோட சுருங்கிடுறோம். நம்ம பேசுறது இல்லை, பேச்சு குறைஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வழிகாட்டுறது யார்? உலகம் வழிகாட்டும். உலகம் காட்டுற வழி என்ன வழி? நேர்வழியா? அல்லாஹ்வுடைய அச்சத்தின் பார்ப்பட்ட வழியா? இல்லையே. அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு அழகான செய்தி பாருங்க. அல்லாஹ்விடத்துல நீங்க துவா செய்யுங்க. எப்படி துவா செய்யணும் தெரியுமா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அயுனின். யா அல்லாஹ், எங்கள் மனைவியர்களில் இருந்தும் எங்கள் பிள்ளைங்கள்ல இருந்தும் எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுத்து. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. முத்தகீன்களுக்கு, இறையச்சமுடையவர்களுக்கு எங்களை நீ வழிகாட்டியாக, இமாமாக, தலைவராக ஆக்கு. முத்தகீனாக ஆக்குன்னு கேட்டா கூட சாதாரண வார்த்தை தான். முத்தகீன்களுக்கெல்லாம் தலைவராகணும்னா அவர் எவ்வளவு பெரிய முத்தகீனா இருக்கணும்? அவருக்கு தானே அந்த தகுதி இருக்குது. அப்படி ஆகணும்னா நம்ம அதுக்கான வேலை என்ன செஞ்சு? இப்படி கேட்க சொல்றான்ல, வெறுமனே கேட்டா போதாது, கேட்டுட்டு வேலையை பார்க்கணும். வேலை என்ன? திருமறை குர்ஆன் தான் அதற்கான வேலை. நம்முடைய வீடுகள் தான் அதற்கான வேலை. நம்முடைய உரையாடல்கள் தான் அதற்கான வேலை. நம்முடைய தொழுகை தான் அதற்கான வேலை. நம்முடைய அறிவுரைகளும் நல்ல அழகான பேச்சுவார்த்தைகளும் தான் அதற்கான வேலை. அந்த வேலைகளை திறம்பட செய்து சமூக சீரமைப்பிற்குரிய வழியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக.